ஆப்கி அதாலத்தில் மியூசிக் டைரக்டர் பப்பி லஹரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் இப்பொழுது அவுடேட்டட் ஆகிவிட்டார். பப்பி சார், ஒரு காலத்துல நீங்க போடுற ஒவ்வொரு பாட்டும் தே தே பியார் தே, சல்தே சல்தே, இப்படி தொடர்ந்து எல்லா பாட்டும் ஹிட் ஆயிட்டே இருக்கும். ஆனா கடந்த 4-5 வருஷமா நீங்க போடுற ஒரு பாட்டு கூட சூப்பர் ஹிட் ஆகலையே. என்னோட சூப்பர் ஹிட்ங்கிறது என்னோட சக்சஸே இதுதான். 3 வருஷமா சூப்பர் ஹிட்டா என்னோட பாட்டு தான் ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ் தட் ராத் பாக்கி, யார் பினா செயின் கஹாரே. அதே மாதிரி சினிமா பாடல்கள், அது நான் 2005ல ஒரு படம் வந்தது, மேனே காந்திக்கோ நஹிமாரா. அது என்னோட ஒரு பிரஸ்டீஜியஸ் படம்னே சொல்லலாம். அதுல நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஹார்ட் ஒர்க்னா பப்ளிக் என்னோட வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது, கிரிட்டிக்ஸுக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சூஸி ஆயிட்டேன். ஸோ இப்பெல்லாம் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா 3-4 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு காலத்துல கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல உங்க பேரு எதுக்காக இருந்ததுன்னா, ஒரே வருஷத்துல நீங்க 37 ஃபிலிம்ஸ் இன் 1 year 1987ல. ஒரு வருஷத்துல நீங்க 37 படம் பண்ணிருக்கீங்க. ஆமா, கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல உங்க பேர் வந்தது. 30,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் போட்டிருக்கீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? பப்பி சாருக்கு காத்து போயிடுச்சு. இல்ல, அது காத்து முழுசா போயிருச்சு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில அந்த கோல்டன் ஏராவில் அவ்வளோ படங்கள் ப்ரொடக்ஷன்ல இருக்கும். ஆனா இப்ப ரொம்பவே குறைவு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் என் கையில ஒரு 100 படங்கள் இருக்கும். லக்ஷ்மிகாந்த் பியர்லால் ஜி கிட்ட ஒரு 100 படங்கள் இருக்கும். அதே மாதிரி மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அங்க இங்கன்னு ஒரு 300 படங்கள் ஒரு வருஷத்துல உருவாகிட்டு இருந்தது. இப்பெல்லாம் படங்கள் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஒருவேளை ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் அதுலயே வந்துருது. அந்த காலத்துல 12 படமாவது சில்வர் ஜூப்ளில இருக்கும் 1 yearல. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி யோசிக்க முடியாது. ஒரு படம் ஹிட் ஆனாலே போதும், அது பெரிய படமாயிரும். ஃபிலிம்ஃபேர்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ அந்த நாமினேஷன் தான் வரும். ஆனா நாங்க வேலை பார்க்கும்போது அவ்வளோ படங்கள்ல வேலை பார்த்தோம். ஹிந்தில மட்டும் கிடையாது, பெங்காலி, தெலுங்கு, தமிழ், கன்னடா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே செலக்டடான படங்கள். நான் இப்ப எப்படி வேலை பார்க்கறேன்னா, யாரோட எனக்கு கனெக்டிவிட்டி ஏற்படுதோ, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப 440 படங்கள் பண்ணிட்டேன். இப்ப நான் என்னோட ஜூனியர்ஸ் கிட்ட போய் உட்காந்து வேலை பார்க்க விருப்பம் இல்லை. யாரு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வேலை கொடுக்குறாங்களோ, ரெஸ்பெக்டோட என்னை அழைக்கிறாங்களோ, பப்பி தான், நீங்க தான் வரணும், இந்த பாட்டை பண்ணி கொடுங்கன்னு கேட்டா, இப்பெல்லாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இண்டஸ்ட்ரியில ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு. யாரை நான் யங் டைரக்டரா பார்த்தனோ அவங்களாம் இன்னைக்கு நம்பர் 1 டைரக்டரா இருக்காங்க. பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சந்தோஷிஜி, டேவிட் தவன்ஜி, இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், சூப்பர் ஸ்டார் டைரக்டர்ஸ். ஸோ இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஒரு பீரியடை விட்டு வெளியில வந்துட்டோம். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ஒருவேளை ஏதாவது மியூசிக் விருப்பப்பட்டு கேட்டு என்கிட்ட வந்தா நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன். நான் ஒரு நாளும் வேலை கேட்டு யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த பேனர் வேணும் அப்படின்னு. இப்போ அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்க கேட்ட மாதிரி இந்த பப்பி லஹரி இன்னைக்கு பல ஹிட்டான பாடல்களை கொடுத்துருக்கேன். பட் நான் அதனாலதான் ரொம்ப சூசி. இப்போ நாங்க ரீமிக்ஸ பார்த்தா உங்க பாட்டு தான் எல்லா பக்கமும் கேட்டுட்டு இருக்கு. அப்படி பார்த்தா அப்ப நீங்க போட்ட மியூசிக் இப்பவும் ரிலவெண்டா இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. ஆமா, அததான் என்னுடைய கிரெடிட்டா நினைக்கிறேன். என்னோடதில்ல, கடவுள் கொடுத்தது, மக்களோட அன்பு. அந்த பாடல்கள் இப்ப வரைக்கும், அதாவது 85ல போட்ட பாடல், அதை இப்பவும் 18 வயசு பசங்க டிஸ்கோல போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மியூசிக் அதை இப்பவும் கேட்கறாங்க. அது சந்தோஷம் தானே. இப்ப இருக்கிற அந்த ரீமிக்ஸ் பாடல்களை மக்களுக்கு பாடி காட்ட முடியுமா? கோரிஹை கலையா மாதிரியான பாடல். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா 1991ல சூப்பர் ஹிட்டா இருந்தது, ஆஜ்கா அர்ஜுன் படம். அந்த பாட்டு गोरी है कलैया तुला दे मुझे हरी हरी चुनिया अपना बना ले मुझे बालना. இந்த பாட்டு இப்பதான் ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரீமிக்ஸ யார் பண்ணிருக்காங்கன்னா, என்னோட பையன் பப்பா லஹரி பண்ணிருக்கான். ஏன்னு கேட்டதுக்கு பப்பா சொன்னா, டாடி உங்க பாட்டை எல்லாரும் ரீமிக்ஸ் பண்ணி அது வேர்ல்ட் வைட்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டான். சரி நீ ரீமிக்ஸ் பண்ணிக்கோ, பட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மீ, பாட்டை கெடுத்துறாதன்னு. तो चूड़िया
ओ चूड़ियां गोरी है कलाइयां मैं ला दूं तुझे हरी हरी चूड़ियां. எல்லா டிஸ்கோத்திலையும் இந்த பாட்டு ப்ளே ஆகுது. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். 90s பாட்டு இப்ப இருக்கிற டிஸ்கோவில் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. இந்த வருஷத்தோட ஒரு ஹிட் பாடலை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். अरे लाख लाख रोज आके बस जाते गए इस शहर में दिल लगा के बस जाते गए सोने की राहों पे सोने को जगह नहीं शोला है यहाँ है बिजुड़िया दिल की बजरिया சத்தமா பாடுங்க. शोला है दिल की बजरिया दिल की बजरिया. திஸ் இஸ் மை சக்சஸ். சின்ன சின்ன பசங்க கூட இந்த பாடலை பாடிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வருது. இதுதான் என்னோட ஆசையும். நீங்க கேட்ட மாதிரி கடவுளோட இந்த லாக்கெட்டோட அருள் தான் இதெல்லாம். எல்லாம் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம். அவர் இல்லாம நான் இல்லை. இந்த பப்பி லஹரிக்கு எல்லாரும் இதே மாதிரி ஆதரவளிக்கணும். அந்த அன்பு எனக்கு கிடைச்சிக்கிட்டு